இங்கே 5 பேர் கண்ட ஒரு யூடியூப் டீம் ஒரு மேன்ஷனுக்கு தீஃப் ஹண்டிங்க்கு வராங்க. ஏன் இந்த மேன்ஷனை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க? அக்கம் பக்கத்தில் இந்த மேன்ஷனில் அடிக்கடி மர்மமாக ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு தெரிய வருது. நெக்ஸ்ட் ஒரு ஆளுக்கும் ஒரு கேஜெட் எடுத்துக்கிட்டு தனித்தனியாக ஒரு ரூமை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்குள்ள இருக்கிற மைண்டு இவங்களை அறியாமல் இவங்களவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஏதோ வினோதமாக சவுண்டு கேட்குது. வந்து பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாமே செத்து கிடக்காங்க. இந்த உலகத்தில் இங்கே செத்த நிரந்தரமாக சாக மாட்டாங்க. இன்னொரு இடத்துல எங்கேயாச்சும் உயிரோட தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியோட எண்டிங்கை பார்க்கணும்னு நம்ம ஹீரோ மேலே போய் படிச்சுட்டு இருப்பாரு புக்கை. அங்கே வினோதமாக ஒரு பேப்பரில் ஒரு மனிதனோட படம் வரைஞ்சி தொங்கப்பட்டு இருக்கும். அதை எடுத்து என்னன்னு பார்ப்பாரு. பார்த்தா இவரோட படம் அங்கே தொங்கிட்டு இருக்கும். அப்புறம் தான் நம்ம ஹீரோக்குமே விளங்க வருது. அந்த சக்தி உள்ள சிலையை சாமி கொடுத்ததால அந்த சிலையில ஒன்று சின்ன வயசுல தீய சக்தி இவர் கொடுத்துருப்பாரு. ஆல்ரெடி அந்த தீய சக்தியும் 2 சிலையும் ஒன்னா கட்டி ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோயினி ஆர்டிகல்ஸ் எழுதணும்னு சொல்லி எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா அந்த பேய் ரிலீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த பேயை கட்டுப்படுத்தணும்னா அந்த 2 சிலையும் ஒன்று சேர்த்து ஒரே இதை கட்டணும். அதனால நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சிலையும் அந்த பேய் கிட்ட ஒரு சிலையும் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு இந்த பேய்கிட்ட எப்படி போகணும்னு தெரியாது. அதனால இந்த உலகத்தில் அவர் தன்னைத்தானே தேப்பு மண்டையில் சுற்றிக்கிட்டு செத்து அடுத்த உலகத்துக்கு போய் அந்த பேயை பார்ப்பாரு. ஆனால் இந்த படத்தில் இவருக்கு சக்தி இல்லாத மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் இவருக்குமே அந்த கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இவருக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சக்தியை வச்சு கண்ட்ரோல் பண்ணி வின் பண்ணிடுவாரு.